திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிக கடந்த 20 ஆண்டுகளில் எந்தெந்த தேர்தல்களில் யாருடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது, அந்த தேர்தல்களில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. திமுக கூட்டணியில தேமுதிக இணைந்திருக்கக்கூடிய நிலையில கடந்த 20 ஆண்டுகள்ல தேமுதிக எந்தெந்த தேர்தல்கள்ல யாருடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள், அந்த தேர்தல்கள்ல அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். 2006 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டாங்க. 232 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறல. ஆனா அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 8.45%. 2006 மக்களவை தேர்தலையும் தனித்து தான் போட்டியிட்டாங்க. 40 தொகுதிகளிலும் போட்டியிட்ட நிலையில எந்த தொகுதிகளிலும் வெற்றி பெறவில்லை. வாங்கிய வாக்கு சதவீதம் 10.9%. அதற்கு அடுத்ததாக 2011 சட்டப்பேரவை தேர்தலில் தான் கூட்டணி அமைக்கிறது தேமுதிக. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில 29 தொகுதிகளில் தேமுதிக வெற்றி பெற்றது. 7.9% வாக்குகளை பெற்ற நிலையில பிரதான எதிர்க்கட்சியாக தேமுதிக மாறியது. அப்புறம் 2014 மக்களவை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில தேமுதிக இணைந்து போட்டியிட்டது. 14 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. வாக்கு சதவீதம் 5.9% இருந்தது. இதற்கு அடுத்ததாக 2016 சட்டமன்ற தேர்தல் மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி அப்பதான் உருவாச்சு. அந்த தேர்தலில் தான் திமுகவோடு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான தேர்தல். அந்த மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். 104 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்ட நிலையில ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை. வாங்கிய வாக்குகள் 2.41%. 2019 மக்களவை தேர்தலில் மறுபடியும் என்டிஏ கூட்டணியில தேமுதிக இடம்பெற்றது. 4 இடங்களில் போட்டியிட்ட நிலையில ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. வாங்கிய வாக்குகள் 2.14%. தேமுதிகவினுடைய அதற்கு அடுத்ததாக 2021 கூட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல். ஆனா அந்த முறை அவங்க திமுக அதிமுக அப்படிங்கிற 2 பிரதான கட்சிகளுடன் கூட்டணிக்கு போகாம அமமுகவோடு கூட்டணி சேர்ந்தாங்க. 60 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. வாங்கிய வாக்கு சதவீதம் 0.43%. வாக்கு சதவீதம் கடுமையா டெக்லைன் ஆச்சு. 2024 மக்களவை தேர்தலில் தான் அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி என்பதை தேமுதிக அமைத்தது. 5 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில எந்த தொகுதிகளிலும் வெற்றி பெறவில்லை. மாறாக வாங்கிய வாக்கு சதவீதம் 2.59%. இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக